delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus NEET Crash 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். ஐயா கௌதம் மேனனோட 25வது வருஷம். அதுக்கு ஏன் கௌதம் மேனன் பேசுற? கௌதம் மேனனோட 25வது வருஷம். எஸ், 25 இயர்ஸ் ஆஃப் ஜிவிஎம். அதான் நம்ம பேச போறோம். சொல்லுங்க, ஜிவிஎம்ட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு சொல்லுங்க. அதுல வேற என்ன படம்? விண்ணை தாண்டி வருவாயா தான். ஏன்னா வேற எந்த படமும் நீ பார்க்கல இல்லையா? இல்லங்க, வாரணமாயிரம்னு பாத்துருக்கீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் ஏன் வாரணமாயிரம் சொல்ல விண்ணை தாண்டி வருவாயா? இருந்தாலும் கல்ட்டு. என்ன கல்ட்டு நல்லா இருக்கும்ல. தலைவனே ஒரு கல்ட்டு தான். சரி, மின்னலையில இருந்து ஆரம்பிச்சா அது ஒரு 25 இயர்ஸ் ஃபுல்லா சொல்லலாம். 2001ல மின்னலே, இப்போ வந்து ஃபெப் 1ல வந்து 25 வருஷம். மேபி நீ சொன்ன மாதிரி ஃபேவரட் மூவிலேருந்து ஆரம்பிப்போம். மின்னலே எல்லாருக்குமே ஃபேவரட் தான். அது வேறு சொன்ன எதை சொன்ன திட்டுவாயினே தெரில. அதனால் ஸோ நான் வந்து வாரணமாயிரம் பற்றி சொல்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீ வினைத்தலைவரை சொல்லிட்ட, ஆனால் நீயே ஸ்டார்ட் பண்ணு. என்ன அந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும்? ஜிவிஎம்மோட டச் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அது வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். இது ஒரு மாதிரி சேருவாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் பிரிஞ்சிருவாங்க அவங்க. அது நம்ம எல்லாருமே ஒரு வகையில நம்புவோம். ஐயோ அங்கே நல்ல வேலை சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு. அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். நம்ம ஊருக்கு அது ரொம்ப புதுசு. அதை எப்படி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னே தெரியல, புரியல. ஆனால் கல்யாணத்தில் தாலி கட்டி சுபம் போட்டால் தான் நம்ம ஆளுங்க சீட்டை விட்டு எழுந்திருப்பாங்களே. எவர் கிரீனா போதில்லை அதுவே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த படத்தில். இன்னொன்று வந்து சிம்பு த்ரிஷா அவங்க காம்போவே வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகே, எனக்கு வந்து வாரணமாயிரம் ரொம்ப பிடிக்கும். மற்ற படங்களும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு டக்குன்னு வந்து சொல்லணும்னா வாரணமாயிரம் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஏன்னா வாரணமாயிரம் பொறுத்த வரைக்கும் வந்து அது பயங்கர சிம்பிளான ஸ்டோரி. ஆனால் சொல்லியிருக்க விதம் வந்து பயங்கர இன்டென்ஸாக இருக்கும். நீ ஸ்டோரியாக எடுத்துக்க, ஒரு அப்பா பையன், ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கான்செப்ட் தான். மோஸ்ட்டாக அவருடைய படம் அப்படி தான் இருக்கும். ஒரு அப்பா பையன் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் அமைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்பாவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு லவ் ஃபெயிலியருக்கான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுலேருந்து கம்பேக் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்னொன்று, அந்த படத்தில் வந்து சூர்யா சார் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நானும் சூர்யா சார் பற்றி பேசி ஆகணும். அந்த மாதிரி இருக்குது. எனக்கு என்னென்னா, அந்த படத்துக்கு அப்புறம் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சவங்களோட எண்ணிக்கை வந்து அதெல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகி, ஆமாம், அது ஆம்ப் அப் ஆயிடுச்சு. இப்போ ஜிம்முக்கு போனால் வந்து ரோனி கோல்மேன் நிறைய பேருடைய ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா, ஆமா, அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த சூர்யா சார் ஒர்க் அவுட் பண்ற இமேஜ் தான் போட்டிருப்பாங்க. அந்த மிலிட்டரி கெட்டப்ல அவர் வருவாரு. அதை பத்தி பேசினாலே தனியா பேசலாம். வாரணமாயிரம் ரிலீஸ் டேட் 1 hour போயிடும். ஆமா, மேபி பேசலாம். எனக்கு அந்த படத்தில் எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அந்த படம் இங்கோட தெலுங்குல பயங்கரமான ஹிட். சூர்யா சன் ஆஃப் கிருஷ்ணன் சொல்லிட்டு தெலுங்குல பயங்கர ஹிட்டு. சூர்யா சார் ஒரு பெரிய மார்க்கெட் ஓப்பன் பண்ணி விட்ட படம். அதில் வந்து ஒரு அந்த கம்பேக்கான ரீசன் இருக்குல்ல, தன்னை அழிச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் அதுலேருந்து வெளியே வரணும். அப்போ அவனுக்கு வந்து அங்கே ஒரு ஆமா, நீ என்ன பேசிட்டு வாரணமாயிரத்துக்கும் நீ வந்து வினை தேடியார பேசமான கொடுக்கும். இரு சொல்லி முடிச்சுக்கிறேன். அதில் வந்து என்னன்னா, ஆமா, உனக்கும் ஃபேவரட் அது. ஓகே, அதில் வந்து என்னென்னா, ஒருத்தர் வந்து வெளியே வரணும், அந்த பெயின்லேருந்து வெளியே வரணும். அது ரொம்ப அன்ரியலான பெயின். ரிஜெக்ட் பண்ணாலோ வேணான்னு சொன்னாலோ வேற மாதிரி, விட்டுட்டு போகிறது வேற. ஒரு செகண்டில் எப்படி இல்லைன்னு ஆகும், பார்த்துட்டு அவன் பாய் சொல்லிட்டு வருவான், வந்தவொடனே எப்படி இல்லைன்னு ஆகும் அப்படின்ற அந்த ஃபீல் இருக்குல்ல, அது வந்து அதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷனில் வர்றது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பர் டச் இருக்கும். ஆமாம், அதேமாதிரி வாரணமாயிரம் பற்றி பேசினா நிறைய பேசிட்டே போகலாம். பட் அவருடைய மற்ற படங்கள் பற்றியும் அவருடைய ஃபில்மோகிராஃபி அதை பற்றியும் நம்ம பேசணும். அவருடைய நடிப்பு பற்றியும் நம்ம பேசணும் இந்த இடத்துல. ஒரு ஃபுல்லா வந்துட்டு, ஆமா, ஒரு முழு நீள நடிகனா மாறிட்டார் அவரு. இந்த கடனை எப்படியாச்சும் அடைச்சிடணும். ஒண்ணு அந்த படம் துருவ நட்சத்திரம் இந்தியாவுக்கான கடன் அடைக்கிற ஒரு பயணத்துல வந்து நம்ம இது தமிழனா விஜய் சார் வந்து எல்லாரும் காசு கொடுங்க நான் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு போறல, அப்படி ஒரு நெடும்பயணம் போயிட்டு இருக்காரு ஜிவிஎம் சார். மேபி எஸ். துருவ நட்சத்திரம் படம் வரும்னு நினைக்கிறீங்களா இந்த வருஷத்துல? துருவ நட்சத்திரம் வரணும், பட் இந்த வருஷத்துக்குள்ள வருமானு தெரியல. ஆனா துருவ நட்சத்திரம் படத்துடைய போஸ்டர் வந்து வருஷம் வரும். அது வந்து தீபாவளி வாழ்த்து, ஆமா, பொங்கல் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ துருவ நட்சத்திரம் வந்து வருஷம் போஸ்டர் வந்துடும். கரெக்டாக வந்து படம் வருதோ இல்லையோ போஸ்டர் வரும். அதனால் அது வருதான்றதை வந்து நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். யோவான்னு சொல்லி விஜய் சார் வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு இது பண்ணாங்க, அது பண்ண முடியல. அப்புறம் வேற ஏதோ ஒரு படம் ஜோஷுவா இமை போல் காக்க, நம்ம அது ஒரு படம், அது பெண்டிங்கில் இருக்குது. அது என்னாச்சுன்னு தெரியல. துருவ நட்சத்திரம் வெளியே வந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். பழைய மாதிரி தலைவன் வந்து அதை பற்றி தலைவனுக்கு கவலையே கிடையாது. துருவ நட்சத்திரம் வர்றதை பற்றி சும்மா சொல்கிறேன். அவருமே ரொம்ப பெயின்ஃபுல்லாக சொல்லியிருக்காரு பல இடத்துல. ஒரு கிரியேட்டருக்கு இருக்கும்ல, ஒரு எஃபர்ட் போட்டு எழுதுறதோ எடுக்கிறதோ பண்ணுறாங்க, அது வரலன்றப்ப எப்படி ஜாலியாக இருக்கும்.
சரி ஓகே நம்ம வந்து அவருடைய ஃபில்மோகிராஃபி பற்றி பேசுவோம். அவருக்குன்னு ஒரு 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 சர்டன் வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, அதை பற்றி பேசலாம். உனக்கு வந்து அவரோட ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப பெக்யூலியராக இருக்க விஷயம்னா இது ஜோஷோ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவன் ஜோஷோ ரிலீஸ் ஆயிடுச்சுல, துருவ நட்சத்திரம் மட்டும்தான். அவர் ஸ்க்ரீன் பிளே பற்றி வேணா பார்ப்பேன். இப்போ ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லு. நீ ஸ்க்ரீன் பிளே எப்படின்னா வந்துட்டு அவரோட தீமே வந்து லவ் தான். அதை வந்து அவர் வந்து எவ்வளோ பெக்யூலராக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ சூப்பராக கொண்டு போவார். அது வந்து எங்கே முடிக்கணும், ஒரு இடத்துலையும் வந்து போர் அடிக்காமல் லவ் மோஸ்ட்டாக வந்து இந்த ஒரு லவ் இது சொல்லணும்னாலே வந்துட்டு ஃபுல்லாக லவ் கமர்ஷியல் இல்லாமல் கொண்டு போக முடியாது. தலைவன் வந்து லவ் இதே வந்து ஒரு மாதிரி சூப்பராக கொண்டு போவார். இந்த ஃபைட் டிக்கெட்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி அழகாக கொண்டு போவார். மேபி நீங்கள் விண்ணை தாண்டி வருவாய், நான் ஃபேனாக இருந்தாலும் விண்ணை தாண்டி அங்கேயே வரானே. அந்த படமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் ஒரு 2 இடத்துல ஃபைட் சீன் இருக்கும். ஆனால் வந்து ஒரு மாதிரி நல்ல கிரிப்பாக ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக கொண்டு போயிருப்பாரு எல்லா இதுலையுமே. எனக்கு அவருடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே தான். எங்கேயுமே வந்து ஒரு பதட்டமே இருக்காது. இப்போ ஒரு ஹரி சார் படம் எடுத்தா டக்கு 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 டக்குன்னு போகல படத்தை 2x ஸ்பீடில். ஆமாம், நம்மளை வந்து என்கேஜாக வச்சுக்கணுன்றது ஹரி சாருடைய இது. அப்படியே அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஜிவிஎம் சாருடைய ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்லோவாக போனாலும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல நீ சொன்ன மாதிரி ரொம்ப கிரிப்பாக பார்ப்போம். அண்ட் அவர் அந்த காலுக்கு வைக்கிற ஃபோக்கஸ் இருக்குல்ல, அந்த மேக்னாவை பார்த்த உடனே பார்த்தோன்னே அது இது ஜெஸ்ஸி அந்த ட்ரெயினில் உட்காந்துருக்கும் போது காலை அது எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் ரீகால் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இன்டர்வியூ ரவுண்ட் டேபிள் ஏதோ ஒன்றில் உட்காந்துருக்கும் போது ஜிவிஎம் சார்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் வந்து ஏன் உங்கள் படத்தில் வந்து கருத்துக்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கருத்து சொல்கிறதுனா எப்படின்னா, இப்போ கிளைமேக்ஸில் ஹீரோக்கள் பேசுவாங்க. இப்போ கத்தியில் வந்து விஜய் சார் பேசுகிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ஓப்பனாக ஒரு டைலாக் ஒரு 2 நிமிஷம் இதுதான் கருத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்லியிருப்பாரு, என்னோட படமே வந்து கருத்து தான். எனக்கு வந்து அது ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் ஆச்சு. ஜிவிஎம்முடைய படங்கள் எடுத்து பாறேன், அதில் வந்து ஒரு ஆஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். பெண்களை வந்து மரியாதையோட அந்த ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒருத்த வந்து அவன் லவ் பண்ணுற பொண்ணை, அவன் ப்ரப்போஸ் பண்ண நினைக்கிற பொண்ணோட காலை பார்க்குறதோ இல்லை காலை தொடுறதோ இருக்குல்ல, அதை நிறைய மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிட்டாங்க. நம்ம அதை விட்டுருவோம், லெக் இதெல்லாம் போட்டு பண்ணிட்டாங்க, அதை விட்டுருவோம். ஆனால் அதில் ஒரு ஹம்பிள்னஸ் இருக்குல்ல, ஒரு ரெஸ்பெக்டபிளாக நடத்தணும். ஒரு 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 பெண்ணை வந்து மரியாதையோடு நடத்தணும். நீ இப்போ நம்ம வந்து பல காலமாக பார்த்துட்டு வர சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஹீரோ வந்து ஒரு டாமினண்ட்டான ஆளாக, ஹீரோயின் வந்து ஒரு அவங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்க தான் பார்க்குறோம். சொசைட்டியோட ரெஃப்ளெக்ஷன் தான் அது. பட் ஜிவிஎம் வந்து அதை எல்லாத்தையும் உடச்சிருப்பாரு. நீ ஜிவிஎம் படங்கள் ஒரு 5 படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அடுத்தவங்களை மரியாதை கொடுத்து நடத்தணுன்ற ஒரு ஆஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வரும். அது நல்ல கருத்து தானே. அப்படிப்பட்ட கருத்துக்களை சட்டிலாக சொல்லிட்டு போயிட்டார் அவர் தான் நான் சொல்லுவேன். அதே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, ஏங்க காலில் இது தொடர்றது வந்து தப்பாங்க அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் அவர் சொல்லியிருப்பாரு. அதுல நிறைய பேரோட ஃப்ரெஜைல் ஈகோ மேபி உடைஞ்சிருக்கலாம். என்ன காலை ஒரு ஆம்பளை வங்காரெட்டி படம்லாம் பார்த்துட்டு இது காலா அந்த மாதிரி ஒரு இதுதான். நீ சொன்ன மாதிரி அதான் அர்ஜுன் ரெட்டிக்கு அப்புறமோ இல்லை மற்ற படங்கள் வந்து நேராக எடுத்துட்டு வந்து யார் படத்தோட கம்பேர் பண்ணாங்கன்னா ஜிவிஎம் சார் படத்தோட தான் கம்பேர் பண்ணாங்க. ஏன் இப்படி ஒரு போர்ட்ரேயல் இருக்கு, நீங்க எப்படிங்க எப்படி காமிக்கிறீங்க அப்படின்ற கேள்வியும் வந்துச்சு. ஏன்னா ரெஸ்பெக்ட், ஆஃப்டர் ஆல் எல்லாருமே ரெஸ்பெக்ட் தானே எதிர்பார்ப்போம். விமன் அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் தான் தேவை, ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க. அந்த விதத்தில் வந்து மதிக்கணுன்றதை சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து அவருடைய படங்கள் பார்த்து கற்றுக்கலாம். அதில் ஒரு நல்ல ஆஸ்பெக்ட் அவருடைய படங்கள் அது இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஜிவிஎம் உடைய இந்த சாஃப்டான சைடை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆக்ஷன் சைடும் இருக்குது. அந்த படமும் நம்ம பேசினோம்னா, நீ ஆரம்பிக்கும் போது வினய் தாண்டி சொன்னேன், நான் வந்து வாரணம் ஆயிரம் அடுத்து நான் வந்து இதுதான் சொல்லியிருப்பேன். நான் ஜீவாவும் சமந்தாவும் நடிச்சிருப்பாங்களே, இது என்ன படம், நீதானே பொன்வசந்தம் சொல்லியிருப்பேன். இப்படி போயிருக்கும். ஆனால் இந்த ஆஸ்பெக்ட் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. என்ன அப்படின்னா, அவருடைய ஆக்ஷன் படங்கள் எஸ்பெஷலி போலீஸ் ஆக்ஷன் படங்கள் வந்து சூப்பராக இருக்கும். வேட்டையாடு விளையாடு, காக்க காக்க, எண்ணெய் எறிந்தால் வந்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னன்னா எண்ணெய் எறிந்தால் வந்து அஜித் சார் ரொம்ப சாமிங்காக இருப்பார். அவர் அந்த ஒயிட் ஷர்ட்டு இதெல்லாம் போட்டு வரும்போது அதில் நிறைய கெட்ட வார்த்தை பேசியிருப்பார். யூஸ்வலாக ஜிவிஎம்முடைய படத்தில் அது இருக்காது. அதை வந்து உடச்சிட்டு சூப்பராக கொண்டு வந்திருப்பார். இன்னும் அந்த படத்தில் வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா வந்துட்டு, ஒரு ஹீரோக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக வந்து வில்லனுக்கு வந்து சூப்பராக வந்து இது பண்ணியிருப்பாரு. அருண் விஜய்லாம் ஒரு காலத்தில் வந்து அந்த மார்க்கெட்டே இல்லாமல் இருந்துச்சு. அதை வந்து தூக்கி நிப்பாட்டினாருன்னா ஜிவிஎம்க்கு தான் இந்த கிரெடிட்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். அதில் அவர் பயங்கரமான கம்பேக், அவருக்கு தனியாக அவருக்குன்னு எழுதினார் போல். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அவர் வந்து ரெகுலராக அந்த ஸ்க்ரீன் பிளேவும் அவருக்கு பக்காவாக இருந்துச்சு. அருண் விஜய் சார் வந்து அவருடைய ஃபிட்னஸ் லெவல் தான் அவர் கம்பேக் கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம். அவருடைய ஃபிட்னஸ் லெவல், ஆக்டிங் ரொம்ப நாளாக நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப சின்ன வயசில் நடிக்க வந்தவரும் கூட. எனக்கு இன்னும் அந்த படத்தை பற்றி பேசினா ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வருது. படிக்கட்டில் இருந்து ஐ திங்க் காசியா கமலாவா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, பட் இந்த 2 இதில் ஏதோ ஒன்று தான். அதில் வந்து அவர் பார்த்துட்டு அழுதுகிட்டே இறங்கி வருவார். காசின்னு தான் நினைக்கிறேன். அழுதுகிட்டே இறங்கி வருவார். அவரை வந்து அப்படியே கொண்டாடுவாங்க எல்லாரும்.
அந்த அந்த விக்டர்ன்ற கேரக்டரை வந்து எல்லாரும் கொண்டாடுவாங்க. அவரால் கண்ணீரை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அழுதுட்டே இறங்கி. இப்போ நார்மலாக விஜய் அஜித் படம்னா யாராச்சும் ஒரு ஆள் அடிச்சாங்கன்னா எல்லாம் திட்டுவாங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போனீங்கன்னா இப்போ யாராச்சும் ஒரு ஆள் வந்துட்டு இப்போ விஜய் படம் அஜித் படம்னே எடுத்துக்கோங்க, யாராச்சும் வந்து அஜித் அடிச்சாங்கன்னா எல்லாம் திட்டுவாங்க. இவர் எல்லாம் கொண்டாடினாங்க ஆப்போசிட்டா. எனக்கு தெரிஞ்சு சித்தார்த் அபிமன்யுக்கு முன்னாடியே அந்த வில்லன் கிளாஸ் வில்லனை ஃபிக்ஸ் பண்ணது வந்து இந்த கேரக்டர் தான். அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து மியூசிக் பார்த்தீங்கன்னா மியூசிக் நம்ம தலைவன் ஹாரிஸ் ஜெயராஜ் அதாவது தனியாக பேசுவோம் அந்த மியூசிக் காம்போவை நம்ம அப்படியே வந்து அப்படிங்க மியூசிக்னு எடுத்தா பேசுறாங்க. இல்லை அதை பேசலாம், அதை தனியாக பேசினா தான் நல்லா இருக்கும். அதனால சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ காக்கா வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிளாஸான ஒரு அந்த காப்புன்ற ட்ரெண்ட் செட் பண்ணி காப்பு வந்து மேனுவல் கியர் வந்து இப்போ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து ஜீப் வாங்கலாம்னு நினச்சேன், மேனுவல் கியர் தான் வந்து தார் நான் வாங்குறேன் அப்படின்ட்டுலாம். அந்த மாதிரி ஒரு படம் அதோடைய ஓப்பனிங்ல இருந்து சூர்யா சாருக்கு வந்து போலீஸ் படங்கள் அமைஞ்சதுலேயே வந்து ரெண்டு சைடுமே அமைஞ்சிருச்சு. ஒன்று பயங்கர ரேசியான போலீஸ் சிங்கம் 2, 3 அதெல்லாம். இன்னொரு பக்கம் பயங்கர கிளாஸான காக்கால வர்ற அந்த மர வீடா இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு காக்கால ரொம்ப பிடிச்ச சீன்னா வந்து இதுதான். ஒரு ஏரியா புள்ளி ஒருத்தர் இருப்பான், அவன் மூஞ்சில இது அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது, ஆசிட் அடிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது டக்குனு ஒரு குறுக்கு வந்து நிற்பாரு, மூஞ்சில ஊற்றிடுவான். அப்படியே தண்ணியை தொடச்சிட்டு நிற்பார் ஒரு இது. அது ரொம்ப சூப்பராக இருக்கும் காக்க பார்க்கும்போது. அது ஒரு மாதிரி நல்ல ரைட்டிங் அந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறமாட்டு வேட்டையாடு விளையாடு பேர் ரெண்டு படத்துலையும் ஜோதிகா தான் ஹீரோயின். நம்ம ஜோதிகாவை பற்றியும் கொஞ்சம் பேசலாம். அவங்களுடைய படங்கள் இவருடைய படங்கள்ல அவங்க ரொம்ப சூப்பராக. அவர் ஏன் ஜோதிகாவை சூஸ் பண்ணான்னு தெரியல, ஆனால் வந்து அவர் எழுதின இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஜோதிகாவோட அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இல்லை எப்பயுமே அவங்க ஜோதிகா வந்து பயங்கரமாக நடிக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கோப் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா சந்திரமுகிலாம் பார்த்துருக்கோம்ல நம்ம. இப்போ வரைக்கும் சந்திரமுகினோடனே சூப்பர் ஸ்டாருக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஜோதிகா அவங்களுடைய நடிப்பை தானே அவங்க விட்டா அடிச்சு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க ஈக்குவலாக கொண்டு வந்துடுவாங்க. சரி அப்படியே கமலுக்கு போயிடுவோம் நம்ம. அதில் வேட்டையாடு விளையாடலாம் கமலோட ஆக்டிங் ராகவன் இன்ஸ்டிங்ஸ் என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே அந்த சீனா வந்து எனக்கு என்னன்னா அவர் வந்து கிளாஸாக எடுக்கிற ஆள் இவ்வளோ இறங்கி சூப்பராக பண்ணது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ரெக்கார்டர் வச்சுட்டு இப்படியே பேசிட்டே வர்றது, 12 மணி இந்த பொண்ணு இங்கே போயிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்துட்டு இருப்பாரு. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு வேட்டையாடு விளையாடு பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம இவர் டேனியல் சார் அவருமே வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்சிவாக பண்ணியிருப்பாங்க அந்த படம். ஸோ இவர் ஜிவிஎம் சார் வந்து இப்படி ஒரு படமா அப்படின்னு நம்ம வித்தியாசமாக பார்க்குற அளவுக்கு வேட்டையாடு விளையாடு வந்து அவருடைய. ஆமாம், சில பேர் ஒரே ஜேர்னலில் வந்து மாட்டிப்பாங்க. ஒரு இதுக்கப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இவர் வந்து அதெல்லாம் உடச்சிட்டு நான் என்னால் கமர்ஷியலும் பண்ண முடியும், லவ் ஃபிலிமும் என்னால் பண்ண முடியுன்ற மாதிரி சூப்பராக கொண்டு வர. வேட்டையாடு விளையாடுமே எனக்கு தெரிஞ்சாமா அதில் நிறைய கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒரு பாட்டு ஒரு கிளாமரஸான சாங் எல்லாமே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா பார்க்கும்போது நம்ம மசாலா படம் மாதிரி இருக்காது. அங்க அதுதான் விஷயமே. அது வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான், ஆனா பார்க்கும்போது மசாலா படம் மாதிரியே இருக்காது. அது ஒரு மாதிரி சூப்பரா கொண்டு போவாரு. ஜிவிஎம் டச் இருக்கும். இப்போ பேசுவோம் மியூசிக் பத்தி. என் தலைவன் ஹாரிஸ் ஜெயராஜ். ஏன்னா வந்து அவர் வந்து என்னுடைய இது மாதிரி அவர் எப்படி சொல்றது மீட்பர் மாதிரி அவர். ஓகேவா, அதனால தான் தனியா பேசணும்னு நினைச்சேன். ஒரு மியூசிக் டைரக்டர் காம்போ வந்து பயங்கர ரொம்ப முக்கியமானது. அது ஐகானிக்கா மாறணும் அப்படின்னா ரெண்டு பேருக்கு நல்ல ரேப்போவோ இல்லை ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோ இருந்தால் தான் முடியும். அப்படி பார்த்தா ஜிவிஎம் சாருடைய பெரிய ஹிட் பாடல் எல்லாமே ஹாரிஸ் ஜெயராஜ் சார் போட்டது தான். ஒட்டுக்க மனசு இல்லைனாலும் ஏஆர்கனியா நெசம். ஆமாம், அந்த மாதிரி தான். ஏன்னா இல்லை ஒரு மியூசிக்லேயும் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணலாம், ஒரு 3-4 லேயர் இருக்கும். அதிலே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவரோட. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ வாரணமாயிரம் தான் சொல்லணும். வாரணமாயிரம் ஆல்பம்னா வந்து வாரணமாயிரம் தான். இப்போ கேட்டாலும் இப்போ கேட்டாலும் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த பாட்டு. 2000 ஆரம்பத்தில் அந்த பாடல்கள் நிறைய பாட்டு இப்போ நிறைய பேருக்கு ரிலேட் ஆகாமல் போயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா மியூசிக் மாறிடுச்சு, டேஸ்ட் மாறிடுச்சு. இப்போ சாய் அபியங்கர் அவர்களோட மியூசிக், அனிருத்துடைய மியூசிக்லாம் வேற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம பேசுகிற டைம் என்னன்னா அனிருத் அவர்கள் வந்து டெபியூவே ஆகாத டைம்ல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். வாரணமாயிரம் டைம்ல அவர் டெபியூவே ஆகல. ஸோ அந்த டைமில் இப்போ பேசும்போது அப்போ போட்ட மியூசிக் இப்பயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லையா. அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா படத்தில் வந்து நிறைய இடத்துல பாட்டு பாடுற சீக்வன்ஸ் வரும். அங்கெல்லாம் என் தலைவன் ஜிவிஎம் தான் பாடியிருப்பாரு. ஓகேவா, ஓப்பனிங் பாட்டு அதெல்லாம் பாடியிருப்பாரு. அண்ட் ஹீரோ வந்து ஒரு கிட்டார் கேரி பண்ணிட்டே போகிறாரு. அப்போ மியூசிக் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும். ஒரு சீனு அதில் வந்து மேக்னா வந்து ஏதோ சொல்கிறாங்க அவங்ககிட்ட, அந்த பிரிட்ஜு கிட்ட வர சீன் நினைக்கிறேன். அப்போ சூர்யா சார் வந்து இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு போவார். அங்கே ஒரு கிட்டார் மியூசிக் வரும். ஸோ எல்லா இடத்துலையும் த்ரூ அவுட் த மூவி அந்த மியூசிக் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆர்மியில் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது வராது. ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் அந்த படத்தில் மியூசிக் வந்து இருக்கும். சரி, அப்படியே நம்ம அவரோட இன்னொரு படம் ஒன்று பேசலாம், நடுநிசை நாயகர். ஆஃப் த கேமரா தலைவனுக்கு பிடிக்காத டாபிக் அது. அதை பற்றி இழுத்தா அவர் பேசவே மாட்டார்.
அது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்டாக போயிடுச்சு நடுநிசை நாயகன். பார்த்துருக்கியா படம்? பார்த்துருக்கியா? இல்லைங்க. கேள்விப்பட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் அதில் சில இஷ்யூஸ் ஆயிடுச்சு. அது வந்து வேண்டாம், அதை நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் பற்றி பேசுவோம். நம்ம அப்படியே அச்சம் என்பது மடமையிடாக்கு வந்துடலாம். ஏன்னா என்னன்னா இப்போ இந்த மாதிரி டேரக்டர்ஸோட இது பற்றி பேசும்போது முன்னாடியும் பேசும்போது எல்லா படத்தையும் கவர் பண்ண முடியாது. இப்போ சூப்பர் ஸ்டாருக்குலாம் பேசும்போதுலாம் எவ்வளோ கவர் பண்ண முடியும் நம்மளால? கமல் சார்லாம் அந்த மாதிரி தான் இறுதியில் சில படங்கள் மிஸ் ஆகிடும். அதை வந்து டிசப்பாயிண்டிங்காக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்க. அச்சம் என்பது மடமையிடா அண்ட் எண்ணெய் எறிந்தால் இந்த 2 படமும் சிங்கிள் ஹேண்டடாக ரொம்ப ஸ்டீப்பில் கடந்த ராயல் என்ஃபீல்டுடைய மார்க்கெட் ஷேரை வந்து தூக்கி மேலே நிறுத்திடுச்சு. ஏன்னா எண்ணெய் இருந்தாலுக்கு அப்புறம் தான் கிளாசிக் 350 புல்லட் 350 பைக்லாம் பயங்கரமாக விற்க ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் தான் அதிகமாக விற்கும். இந்த வண்டி ஓட்டினா இவ்வளோ மாசம் இருக்கும். அச்சம் என்பது மடமையிடால சிம்போது தண்டர்பர்ட் வச்சிருப்பாரு. இப்போ அந்த மாடலே இல்லை, செட் பண்ணி விட்டுறாரு. அது மாறிடுச்சு, மீட்டியாராக மாறிடுச்சு. அப்படியே ஏன்னா இந்த வண்டியில் வந்து இவ்வளோ இருக்கா அப்படின்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு நீங்கள் ஃபார்எவர் நீங்கள் வந்து கௌதம் வாசுதேவனுக்கு வந்து நன்றியோட இருக்கணும். எப்படி பஜாஜ் வந்து வெற்றிமாறன் சாருக்கும் பொல்லாதன் நடித்ததுக்கு தனுஷ் சாருக்கு இதுவாக இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து ராயல் என்ஃபீல்டுடைய ஷேர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அவங்க தான் காரணம் ஒரு வகையில், அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில். அந்த மாதிரி ஒரு பக்கம். அண்ட் அச்சம் என்பது மனமேடா. எஸ், அந்த படத்துல மெயினா ஒரு சீன் எதுனா வந்துட்டு அந்த லாரி கிட்ட போயிட்டு அந்த பைக் போய் இடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு ஹைலைட்ஸ் இருக்கு இதை சொல்றான்ற மாதிரி அந்த ஆக்சிடென்ட்ல ஆரம்பிக்கிறான். ஆமா, அந்த இல்லங்க அது வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும்லங்க. இது இவங்க ஆக்சிடென்ட் ஆகி தள்ளி போகாதே. ஆமா, என் தலைவன் சிஸ்டிராம் வந்து ஒரு லைன் தான், தள்ளி போகாது அவ்வளவுதான். அதை என் தலைவன் சித்து வந்து போட்டு இழுத்து அந்த பாட்டை ஒரு அந்த ஆக்சிடென்ட் முடிஞ்சவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற வரைக்கும் இழுத்துருப்பாப்புல. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அச்சம் என்பது மடமையிடால வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜிவிஎம் யூனிவர்ஸ் தான் அது. அதில் கேட்பாங்க, என்னடா விண்ணை தண்டி மாதிரி வீட்டுக்கு மேலே பொண்ணா, அதுலையாவது வீட்டுக்கு மேலே, இது வீட்டுக்கு உள்ள. இன்னொன்று அதில் ரொம்ப ரொம்ப அந்த பசங்களுடைய இதில் வந்து தெரியும். அதில் வந்து ஒரு ரூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மச்சான் நம்ம ஃப்ரெண்டோட தங்கச்சியை தானே நம்ம லவ் பண்ணக்கூடாது, தங்கச்சியோட ஃப்ரெண்டை லவ் பண்ணாது, ஓகே தானடா அப்படின்னு பர்மிஷன்லாம் வாங்குவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை அதில் வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாரு. அதில் வந்து என்னன்னா அங்கே வந்து ஜிவிஎம் வந்து ஒரு ஏதோ ஒரு மாரல் கோடு மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு. ஃப்ரெண்டோட தங்கச்சி நமக்கு தங்கச்சியோட ஃப்ரெண்டு அப்படி இல்லைல்ல அப்படின்ட்டு இந்த பாய்ஸ் லாஜிக் இதெல்லாம் அதை வந்து எடுத்துட்டு வந்து அது ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல உறுத்தலாம் இல்லை, கரெக்டாக பண்ணிட்டேன். ஆமாம், என்னடா வீட்டுக்கு வந்து தங்கச்சியோட ஃப்ரெண்ட் வந்து அதை லவ் பண்ணுறான் அப்படின்னு நம்ம யாரும் யோசிச்சிடக்கூடாது, இந்த ஹீரோ நினைச்சிடக்கூடாதுன்ட்டு அங்கேயே பேலன்ஸ் பண்ணி போட்டாரு. சட்டிலாக பேலன்ஸ் பண்ணி அந்த படம் பார்க்கும்போது உனக்கு தோணுச்சுன்னா தங்கச்சி ஃப்ரெண்டு வந்திருக்கு, அதை போய் இவன் வயசுனா அந்த இப்படி போச்சுன்னா அந்த ஹீரோ மேலே உண்டான இதுவே போயிடும். ஏன்னா நீ அப்படியே இந்த படம் எடுத்துக்கோயேன், சென்னை 26 எடுத்துக்கோயேன். அதில் வந்து இப்போ என்னன்னா சண்டையே எதனால வரும் நிதின் சத்யாவுக்கும் சிவாவுக்கும்னா இந்த தங்கச்சியை லவ் பண்ணதுனால தான் சண்டை வரும். ஸோ பசங்களுக்குள்ள அப்போ ஒரு மாரல் கோடு ஒன்று இருக்கு போல, நம்ம ஃப்ரெண்டோட தங்கச்சி நம்ம தங்கச்சி மாதிரி, பட் தங்கச்சியோட ஃப்ரெண்டு இதெல்லாம் நான் என்டர்ஸ் பண்ணல இருக்கிறத சொல்கிறேன். அப்போ தங்கச்சியோட ஃப்ரெண்டு வருது அப்படின்னா ஓகே அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபர்ஸ்டே அந்த கேரக்டர் வந்து நமக்கு பில்டு பண்ணுவார். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்டில் வந்து அந்த நேமாக இருக்கட்டும், ஒரு படத்தில் ஹீரோ நேமே சொல்லாமல் போயிட்டு எண்டில் அதை ரிவீல் பண்ணதாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அண்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு படம் வேணா சொல்லலாம், எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டான்ற படம். எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டம் ரொம்ப இரு நம்ம வந்து இப்போ மனசில் தான் நினைக்கிறேன். எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டம் தான். நான் வந்து உட்காந்துட்ருக்கேன், என் எதிர்க்க இருக்கான் வென்ட்ரலாகேசம் மாதிரி இருக்கு, நானே பேசிட்டு இருக்கேன், மனசில் என்ன நினச்சிட்டு இருப்பான். இப்படியே படம் போயிடுச்சு மனசில் நினைச்சு. மற்றபடி அது கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. அதனால அந்த படம் கொஞ்சம் ஏன் இந்த படம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்னு ஓவர் டோஸ் ஆகிடுச்சுன்னா அது இதுதான் மைண்ட் வாய்ஸ் தான். மைண்ட் வாய்ஸ் சத்தமாக பேசிட்டேன்ற மாதிரி சத்தம் நினச்சி மைண்டை நான் செத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் நேரத்தில் நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சன்னு தெரியுமா, என் தலைவன் சசிகுமார் இங்கிலீஷ் பேச வச்சுருப்பாங்க. ஹேய் வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு. அப்பா வந்து வேளாராமமூர்த்தி, ஏடா இளந்தரிப்புலடா எலும்பெடுத்து கடிதான்ற அப்படிங்கிற வேளாராமமூர்த்தி அவர்களையும், அது கத்தி வச்சு மீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற சசிகுமார் அவர்களையும் ஒரு மாடர்ன் உலகத்துக்கு எடுத்துட்டு வந்து, அதுதாங்க ஜிவிஎம் படம் இல்ல அது எவ்வளவு கிளாஸா இருக்கும். அது ரொம்ப சூப்பர் கேரக்டர் பிரேக் பண்ணி எடுத்துட்டு வராரு. எத்தனை பேருக்கு நடக்குது. இப்போ சசிகுமார் சார் வந்து கிராமத்து படங்கள் அதிகமா பண்றாரு, சிட்டி சைட்ல வந்து 1-2 படங்கள் தான் பண்ணியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். பாம்பேல ஒரு டான் மாதிரி காமிச்சு அவரே மாத்தினாலும் என் தலைவன் வேளாராமமூர்த்தி வந்து ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, மேக்சிமம் திருநெல்வேலி வரைக்கும் தான் வருவாப்புல, அதை தாண்டி வரமாட்டார். திருச்சியே அவருக்கு ஒத்துக்காது. சாக்கோ பாய் மாதிரி ஆக்கி. ஆமா, அவர் அதான் சொல்றேன், அவருடைய லிமிட் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை,
மதுரை, திண்டுக்கல், தேனி அது வரைக்கும் ஓகே. திருச்சி தாண்டி என்னை மதுரை தாண்டி என்னை கூப்பிடாது, பைபாஸ் யாரும் சொல்லாத அப்படி. அவரை வந்து சென்னை கூப்பிட்டு வந்து மாற்றி ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், அந்த படத்தில் வந்து மேகா ஆகாஷ் அவர்களுக்கு அதான் டெபியூன்னு நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப ஏர்லி டைமில். பட் அவங்களுக்காக வந்து பயங்கரமான ஹைப் இருந்துச்சு. அதே மாதிரி அச்சம் என்பது மடமேடா வரும்போது மஞ்சிமா மோகன் அவர்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஹைப் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ வரைக்குமே நம்ம இவங்க சமீரா ரெட்டி அவர்கள் வந்து தமிழில் படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் எது எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வரும்னா வாரணம் ஆயிரம்னா டக்குன்னு ஞாபகம் வரும். அப்படி ஹீரோ ஹீரோயினை வந்து பெக்யூலியராக காமிக்கிறதுன்றது இருக்குல்ல, அதில் வந்து அவரை அடிச்சிக்கவே முடியாது. போடா போடி படத்தில் வந்து ஒரு சீன் வரும். போடா போடி படத்தில் வந்து தனுஷ் சார் வந்து ஐயோ சிம்பு சார் வந்து ஒரு மாற்றி சொல்லிட்டேன், இந்த இது பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மாற்றிட்டேன் அப்படியே தெரியாமல். அதில் வந்து ஒரு சீன் ஒன்று வரும். என்னன்னா சிம்பு சார் வந்து பாடிட்டே வருவார். இந்த லவ் பண்ணலாமா வேணாமா பாட்டில் எல்லா கெட்டப்பும் மாறிட்டே வரும். பார்த்தீங்கன்னா அந்த வல்லவனில் வர்ற பல்லன் கெட்டப்பு எல்லாம் மாறிட்டே வரும், ஒஸ்தி கெட்டப்பெல்லாம் மாறும். அதில் ஒரே ஒரு ஷார்ட்டில் அந்த இதுலேருந்து இப்படி வரும்போது லவ் பண்ணலாமா வேணாமான்னு வரும்போது ஒரே ஒரு இடத்துல அந்த கார்த்திக் பிணைத்தனர் கார்த்திக் வருவான். ஆமாம், அதை பார்த்தா மற்ற சிம்பு பயங்கர சாமிங்கான ஆளுங்க, நமக்கு அதில் டவுட்டே இல்லை. ஆனால் மற்ற எல்லா கேரக்டரோடையும் இல்லை, அதில் ஏதோ ஒன்று அதில் ஆனால் கொஞ்சம் தூக்கி இது பண்ணியிருக்கோம், ரொம்ப அழகாக இருக்கும் அதில் பார்க்குறதுக்கு. நீங்கள் அதே மாதிரி வாரணமாயிரம்ல சூர்யா சாரை பார்க்குறதா இருக்கட்டும், அந்த ஹீரோ பாயரா அப்படின்னு சொல்லலாம், அந்த ஹீரோ ஹீரோயினை வந்து அழகாக காமிக்கிறதுன்றது இருக்குல்ல, அதில் வந்து அவரை அடிச்சிக்கவே முடியாது. அதில் நிறைவேறாத ப்ராஜெக்ட் அப்படின்னா அந்த யோவான் விஜய் சார் வச்சு பண்ணியிருக்க வேண்டிய படம். அதில் தான் நான் தலைவர் ஒரு கட்டத்து மேலே மீம் டெம்ப்ளேட்டாக மாறிட்டாப்புல, வரல 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 அப்படின்ட்டு. அண்ட் இப்போ ஃபுல் டைமாக நடிச்சிட்டு இருக்காரு. அதை பற்றி பேசிட்டு ஆமாம் முடிச்சிடலாம். சமீபத்தில் நீங்கள் பார்த்து வியந்த அவருடைய நடிப்புனா எதை சொல்லுவீங்க? சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய ஆயிடுச்சு. எல்லா படத்துலையும் கேமியோ கொடுக்குறாருன்ற மாதிரி. கோலி சோடாவில் வந்து இப்போ கம்மி பண்ணிட்டார். இப்போ ஆக்சுவலாக கடந்த ஒரு 2-3 ஆண்டாக கம்மி பண்ணிட்டாப்புல. கோலி சோடாவில் நடி அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. கோலி சோடா 2ல் வந்து அவர் அந்த தாடிலாம் விட்டு வந்துருப்பாரு, ஜிவிஎம் நடிக்கிறாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஜிவிஎம் நடிக்கிறாரா அப்போ ஓகே அப்படின்ற அளவுக்கு அது வந்துருச்சு. இப்போது அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எனக்கு அவருடைய படங்கள்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ நடிப்பாக உனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு அது சொல்லுவேன். சரி, நடிப்பாக சப்போர்ட்டிங் கேரக்டர் எனக்கு எல்லா படமும் பிடிக்கும். ஆனால் ரொம்ப ஒரு லெவல் மேலே போனது வந்து 10 தலையில் வில்லனாக பண்ணார் பாருங்க. அது வந்து என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்க வச்சிட்டார் அவர். ஒரு வில்லன்ற இதை வந்து அக்செப்ட் பண்ணி வச்சேன். அந்த இது காப்பை போட்டு குத்துறது அந்த சீனாக வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த சீன். எனக்கு வந்து கண்ணும் கொள்ளையடிதால் தான். ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மனிதன், அதுவும் இவரை மாதிரி ரொம்ப கிளாஸாக இருக்கிற ஆள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். எண்டில் வந்து நம்மளை வச்சு ஒரு க்ளவுனரி பிளான் பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் நம்மளுடைய இமேஜே மாறலாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் அது. ஏன்னா படம் இப்போ 25 வருஷம் அந்த படம் தானே, ஒரு 5 வருஷம் இருக்குமா? கண்ணும் கொள்ளையடிதால் வந்து 5 வருஷம் வச்சுக்கோ. ஏன் நீ ஒரு 20 வருஷம் உழைப்பு போட்டு நீ உனக்கு ஒரு கிளாஸ் பில்டு பண்ணி வச்சிருக்க, எண்டில் உன்னை ஃபுல்லாக கலாய்க்க போகிறானுங்க. உன்னை கலாய்க்கிறது தான் படமே மாறப்போகுது. அந்த படத்துலையுமே வந்து எப்படி இருக்கும், என்னடா ஸ்கெட்சா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? கிளைமேக்ஸில் ஒன்றை தான் வந்து மொக்கையாக்கி பண்ண. அப்போது படமாக தியேட்டரில் பார்க்கும்போது வேற லெவல் ரெஸ்பான்ஸ் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஒரு இமேஜே மாறிடும். இவர் அந்த இது அப்படி போய்டும் இமேஜ். ஆனால் யூ வாஸ் ரெடி டு டூ தட். அதை வந்து வெயிட் பண்ணி த்ரூ அவுட் த படம் போனோடனே அவர் வந்து தன்னைத்தானே பிரேக் பண்ணிவிட்டு புது ஜிவிஎம்மாக வந்தது. எனக்கு ஆக்டிங்கில் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஆஸ்பெக்ட்னாலே அது ரொம்ப பிடிக்கும். சரி ப்ரோ, ஜிவிஎம்மை பற்றி பேசிக்கிட்டே போகலாம், இதோட முடிச்சு போகணும் போல. ஆமாம், மிச்சத்தை வந்து நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சது. உங்களுக்கு வேணும்னா அங்கே மறுபடியும் பார்ட் 2 கூட போடுறோம். பார்ட் 26வது வருஷத்தில் போடுறோம். நன்றி நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus NEET Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ்.